स्टेशन क्रॉस करके एक लड़का नीचे गिर गया। ஓடுற ட்ரெயின்ல இருந்து ஒரு சின்ன பையன் தவறி விழுந்துடுறான். இப்ப நீங்க பாத்தீங்களா ஒரு பொண்ணு கதறி அழுதுகிட்டு இருந்துச்சுல, அந்த பையனோட அக்கா. இது எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கு வங்க ராம்நகர் அப்படின்ற ஒரு ஏரியால நடந்த சம்பவம் தான் இது. அந்த பையன் பாத்தீங்கன்னா லக்கேஜ் தூக்கிட்டு வரும்போது அந்த ட்ரெயின்ல இருந்து கீழே விழுந்துடுறான். அந்த ட்ரெயின் ரன்னிங்ல இருக்கு. உடனடியா அந்த பையனோட சகோதரி அந்த ட்ரெயின்ல உள்ள செயினை புடிச்சு இழுத்து அந்த ட்ரெயினை நிப்பாட்ட முயற்சி பண்ணிருக்காங்க. அங்க உள்ள நிறைய நபர்களும் முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா அந்த ட்ரெயின் செயினை புடிச்சு இழுத்ததுக்கு அப்புறமா அந்த ட்ரெயின் நிக்க. உடனடியா தன்னோட தம்பி கீழே விழுந்துட்டான் அப்படின்னு நான் குதிச்சாதான் அவனை காப்பாத்திடுறேன் அப்படின்னு அந்த பொண்ணு குதிக்க போயிருந்திருக்காங்க. அந்த பொண்ணை மல்லு கட்டி இழுத்துட்டு வந்திருக்காங்க. நீயும் குதிச்சு உனக்கு ஏதாவது ஆயிர போது அப்படின்னு அந்த பொண்ணை வந்து கையை விடாம புடிச்சுக்கிட்டு இருக்க வீடியோ தான் நீங்க பாக்குறீங்க. ஜல்பைகூர் அப்படின்ற ஏரியால இருந்து ராம்நகர் போற ட்ரெயின். இதுல கொடுமை என்னன்னா அந்த கம்பார்ட்மெண்ட்ல உள்ள ஒரு செயினை மட்டும் புடிச்சு இழுக்கல, இருக்கிற எல்லா செயினையும் புடிச்சு இழுத்து பாத்துருக்காங்க. ட்ரெயின் நிக்கல. அப்புறம் எதுக்கு அந்த செயின் இந்த தௌலத்தா செயின் போட்டுட்டு ஊருக்குள்ள சுத்தி தெரியும் இல்ல டிசைனுக்கு அது மாதிரி அட்லீஸ்ட் ஒரு சிக்னலாவது போயிருந்திருக்காங்க. எதுவுமே போகல. அப்புறம் அங்க உள்ள சில பயணிகள் இப்ப நீங்க வீடியோல பாக்குறீங்களா இந்த பையன் எல்லாம் சேர்ந்து இந்த ரயில்வேக்குன்னு உள்ள அவசர எண்ணுக்கு கால் பண்ணியிருந்திருக்காங்க. அங்கேயும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல, அவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்கல. முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ட்ரெயின் பூரா அந்த மக்கள் அலசி இருக்காங்க. அந்த டிடிஏ அப்படின்னு ட்ரெயின் டிக்கெட் எக்ஸாமினர் அவரையும் காணோம். ஆனா இந்த சம்பவம் வைரல் ஆனதுக்கு அப்புறம் ரயில்வே நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னா அந்த ட்ரெயின்ல உள்ள எல்லா செயினும் கரெக்டா ஒர்க் ஆகுது. அப்ப புடிச்சு இழுத்தவங்க என்ன பக்கத்துல இருந்தவங்க யாரும் கழுத்துல இருந்த செயினை புடிச்சு இழுத்துருப்பாங்க. அந்த பையனுக்கு இன்னும் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரியான அப்டேட் நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன், எங்கேயுமே கண்டிப்பா நம்புறேன் அந்த பையனுக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் ஏற்பட்டு இருக்காது. சில அடிகளோட தப்பிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா உயிர் சேதாரமான மாதிரியும் எந்த ஒரு தகவலும் கிடைக்கும். இப்போ வர என்கொயரி போயிட்டு இருக்கு. ஆனா ரயில்வே நிர்வாகத்தோட இந்த அலட்சியமான ஒரு பதில் எப்படி இருக்குன்னா ரொம்ப கேவலமா இருக்கு. மக்கள் புடிச்சு இழுப்பாங்களாம், ட்ரெயின் நிக்காதான். ஆனா அவங்க வந்து எக்ஸாமின் பண்ணிட்டு சொல்லுவாங்களாம் அதெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுது அப்படி.